பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பக்கரா 41வது வசனம் முதல் 50வது வசனம் வரை. உங்களிடம் இருக்கின்ற தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதாக நான் அருளியதை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள். எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலந்து விடாதீர்கள். உண்மையை மறைத்தும் விடாதீர்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஜக்காத்தை கொடுங்கள். ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் பாரமாகவே இருக்கும். தமது இறைவனை தாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் என்றும் அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்றும் பணிந்து நடப்போரான அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையையும் உலகத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்ததையும் நினைத்து பாருங்கள். ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் உறுதி அளிக்கப்படவும் மாட்டார்கள். கடும் வேதனையால் உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள். உங்கள் ஆண் குழந்தைகளை அவர்கள் அறுத்து கொன்று பெண்களை உயிருடன் வாழவிட்டார்கள். இதில் உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது. நாம் உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றியதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் ஃபிரௌனின் கூட்டத்தாரை மூழ்கடித்ததையும் நினைத்து பாருங்கள்.